ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்னா என்னன்னா எது எதோட சேரும்னு சொல்கிறது தான் டேட்டா டைப். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கூலில் 2 கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் நேம் வந்து இன்டிஜர், இன்னொரு கிளாஸ் நேம் வந்து ஃப்ளோட். இப்போ இன்டிஜருக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்டிஜருக்கு மட்டும்தான் போவாங்க. ஃப்ளோட்டுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டுக்கு மட்டும்தான் போவாங்க. இப்போ இன்டிஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளோட் கிளாஸுக்கு போக முடியாது. அதேமாரி தான் இங்கேயும். இப்போ இன்டிஜரை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐஎன்டின்னு போடுவோம். அதாவது இன்ட்னு நம்ம போடுவோம். இன்ட்னு போட்டு அதோட நேம் நம்ம ஒன்று வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கோலன் வைக்கணும். இதே வந்து இன்டிஜரில் நம்ம வந்து நேம் போட்டோம்னா நேம் போட முடியாது. ஏன்னா எரர் வரும். ஏன்னா அதை வந்து இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இதை நம்ம நேம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா நம்ம உள்ள வந்து எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம். அதுவும் டபுள் கோட்ஸுக்குள்ளே. இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நார்மலாக எப்பயும் போல் பிரிண்ட்டுன்னு அடிச்சுட்டு, ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எதை பிரிண்ட் பண்ணணுமோ அதோட நேம் அடிக்கணும். இப்போ நான் நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன்னா நம்பர்னு அடிக்கணும். அடுத்தது நேமை பிரிண்ட் பண்ணணும்னா நேம்னு சொல்லி டைப் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் 20ன்னு, அதுக்கப்புறம் நேம் கொடுத்துருக்கேன் யஷ்வந்த்ன்னு வந்துருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உள்ளே என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாரி சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸில் உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.